மசிக்கு எண்ணெய் எடுத்துட்டியா அது ஒரு குடம் மிளகா. இது வந்து ஒரு வெங்காயம் பொடி அரைஞ்சி வச்சுருக்கேன். இது வந்து கரம் மசாலா. இது வந்து சும்மா கொஞ்சமாக கோஸ் ஒரு இது பொடி மசாலா. இது 2 முட்டை வந்து இது பண்ணணும். கொஞ்சம் இதை வந்து போட்டு நல்லா கிண்டிக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். இந்த கிட்டே இருக்கா கொஞ்சம் உப்பு போட்டு இதை வாங்க நல்லா இந்த கிண்டிட்டு அப்புறம் இந்த இஞ்சி புல்லு அது வீடியோவில் காய்ச்சிக்கிறதால இஞ்சி புல்லு வந்து அது மேலே போட்டு வச்சுருக்கேன். கிண்டிட்டு இந்த குடமிளகாய் போட்டு நல்லா கிண்டி கரம் மசாலா கொஞ்சம் போட்டேன். இந்த கோஸ் இதுவும் போட்டு நல்லா கிண்டி இந்த நல்லா வதங்கணும். வதங்கிட்டு வதங்கணும். இந்த முட்டையை உடச்சி வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் கிண்டணும். உடனே கிட்டக்கூடாது. அதே ஒரு மாதிரி குழப்பம் வரும். சும்மா சாதாவ பொடி மசில முட்டை கிண்டி சாப்பிட்றத விட இது சாப்பிட்டீங்கன்னா இது மாதிரி காய்கறி இருக்குது. ஏன்னா வெறும் காய்கறிலாம் சாப்பிடாது. இந்த மாதிரி கிண்டி கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவோம். இதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் லைட்டாக ரொம்ப போடக்கூடாது. லைட்டாக பொடி மசாலா கொஞ்சமாக அந்த மேகி மசாலா இருக்குல்ல அது கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மி தான். கிண்டிட்டு நல்லா வதக்கிட்டேன். இப்போ நான் வீடியோவில் செஞ்சு காமிக்க ஒரு டிஷ் மாதிரி இருக்கும். ரெண்டு 3 முட்டையை உடச்சி 4 பேர் சாப்பிடலாம். நாங்கள் 2 பேரே சாப்பிடுவோம். காரத்துக்கு ஏதாவது போட வேண்டிய காரத்துக்கு அது மசாலா கொஞ்சம் காரத்துக்கு இந்த மிளகாத்தூள் போட்டுக்கணும். பச்சை மிளகா தான் போடல. இது பச்சை மிளகா போட தான் போட்டுக்கணும். இது ஒரு டேஸ்ட்டு அது ஒரு டேஸ்ட் இல்லை. இப்போ வந்து இப்போ கிண்டணும். இப்போ கிண்டணும் கிண்டி இதுதான் பொடி மாசு நல்லா கிண்டி நல்லா இது பண்ணி இறக்கிடுங்க. இதுதான் பிடிக்கும் பார்த்தீங்களா? செஞ்சு சாப்பிடவே டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க. நல்லா சாப்பிடுவோம் எல்லாமே. பிள்ளைங்கள்லாம் காய்கறி திங்காது. இந்த மாதிரி கேரட்டு கூட போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கி கேரட் போடலாம், பீன்ஸ் போடலாம். இந்த காய்கறி திங்காத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் அதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு நல்ல சத்து, இரும்பு சத்து. அந்த சத்தை பற்றிலாம் எனக்கு தெரியாது. ஒவ்வொரு காய்ங்க ஏன்னா அந்த அளவுக்கு படிப்பறிவு இல்லை. ஆனால் ஒவ்வொரு காய்கறி ஒவ்வொரு சத்து இருக்குல்ல, நல்லா கொடுத்துருக்காங்கல்ல ஒவ்வொரு காய்.